ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2018ல் ரிலீஸ் ஆன த பெர்ஃபெக்ஷன்ன்ற ஒரு ஹாலிவுட் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவியை தாங்க பார்க்க போறோம். படம் கிடக்குதுங்க, அதை ஒரு ஓரமா வச்சிருவோம். அதுக்கு முன்னால நம்ம 2 நாளைக்கு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தோம். வர நம்ம சேனலுக்கும் நம்ம ஆடியன்ஸ்க்கும் நடுவில் இருக்க கனெக்ட் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு வருது ஏன்னு கேட்டு, அதுக்கு காரணமா நான் ஒரு 4 ஆப்ஷனையும் கொடுத்திருந்தேன். முக்காவாசி பேருங்க வீடியோ ஒழுங்கா வரதில்ல, அதை மீறி வந்தாலும் டைமிங் ப்ராப்பரா மெயின்டைன் ஆகலன்றத காரணமா சொல்லியிருந்தீங்க. தப்பு தான், திருத்திக்கிறேன். இனிமேலும் திருந்தல வைங்களேன், அப்புறம் வருந்த வேண்டியதா போயிடும். ஐயோ, வருந்து நம்ம சேனல் வீடியோவை ரிப்பீட் மோட்ல பார்க்காதனா கேட்கிறேனா நானு, ஒரே கிரிஞ்சா இருக்கு. அதாங்க, இனிமேல் அந்த சேனல்லையும் சரி இந்த சேனல்லையும் சரி ரெகுலரா வீடியோ போட முயற்சி பண்றேன். எப்ப வீடியோ போட்டாலும் கண்ட டைம்ல இல்லாம இது தாண்டா டைம்னு ஒரு ப்ராப்பர் டைம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைம்ல மட்டும் வீடியோ அப்லோட் பண்றாங்க. நான் கொடுத்த 4 ஆப்ஷனுன்றதை தாண்டி கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க பாருங்க. யாருங்க நீங்க? உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறப்போ என்ன மீறி தானா என் கண்ணு கலங்கிடுச்சுங்க. ஈவன் நீங்க என் ஃபேஸை கூட பார்த்தது இல்ல. பிளஸ் ரொம்ப பிராங்கா சொல்லணும்னா இது எனக்கு ஒரு வேலை, நான் என் வேலையை பாக்குறேன், அது கூட ஒழுங்கா பார்க்கல. அப்படி இருந்தும் உங்கள்ட்ட இருந்து எவ்வளோ லவ், எவ்வளோ சப்போர்ட், இதுக்கெல்லாம் நான் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியலங்க. மிக்க நன்றி. உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து எனக்கு ஒரு உத்வேகமே வந்துடுச்சுங்க. இதே மாதிரியான சப்போர்ட்டை எப்பவுமே கொடுத்துட்டு இருக்கணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். இதுக்காகவே உங்களுக்கு நிறைய பண்ணணும். இனிமேல் எவ்வளோ வீடியோ போட முடியுமோ அவ்வளோ வீடியோ போட்டு அதுல எவ்வளோ என்டர்டைன் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணி முடிச்சிடலாம், சரிங்களா? சோ இப்போ சென்டிமெண்ட்ன்ற செங்கலை தூக்கி ஓரமா வச்சுட்டு படம்ன்ற பாம்பை கையில பிடிப்போமா? பொதுவா ஒரு பாம்பு என்னங்க பண்ணும்? யாராவது அதை தாக்க போனா யோசிக்கவே யோசிக்காது, டப்புன்னு ஒரு போட்டுரும். அதனால அதை பார்த்து பயந்து அடிச்சு கொண்டுடுவாங்க. அதுக்கு இருக்க அறிவு அவ்வளவுதானே. சோ இன்ஸ்டன்டா ரியாக்ட் பண்ணிடும். இதுவே அந்த பாம்புக்கு எக்ஸ்ட்ரானரியா ஒரு மூளை இருந்து பிளான் போடுற திறமையும் இருந்து பழி வாங்க நினைக்கிற ஆளை அப்பவே இல்லாம நின்னு நிதானமா தெளிவான ஒரு ஸ்கெட்சோட ரிவெஞ்ச் எடுக்க வந்தா பழி வாங்க நினைச்ச ஆளும் காலி, பாம்பும் சேஃப் இல்ல. இதே மாதிரியான ஒரு பிளாட் தாங்க இந்த படத்தோட கதை. இதுல யார என்ன மாதிரியான பிளான் போட்டு எப்படி எல்லாம் பழி வாங்க போறாங்க, அதுல நமக்கு கொடுக்க போற பெர்ஃபெக்ட்டான ட்விஸ்ட் என்ன, எல்லாத்தையும் படத்துக்குள்ள போய் பார்த்துட்டு வந்துருவோம். சோ படத்தை ஓபன் பண்ணா பல நாளா படுத்த படிக்க இருந்த ஒரு ஆன்ட்டி இப்போ செத்து போச்சு. அந்த ஆன்ட்டியோட பொண்ணு பேரு ஷார்லட். செத்த ஆன்ட்டிக்கு எதிரில் சேர்ல உட்காந்து இருந்த ஷார்லட் ஆன்ட்டியவே வெச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்கா. பாவங்க இந்த பொண்ணு சின்ன வயசுல இருந்து அவ ஆசை, கனவு, லட்சியம் எல்லாத்தையும் விட்டு உடம்பு சரியில்லாத அம்மாவியே தான் இன்னைய நாள் வரைக்கும் பார்த்துட்டு இருந்திருக்கா. அதே இடத்துல இருந்து இன்னும் 2 ஆன்ட்டிஸ் அவங்க சாவல உயிரோட தான் இருக்காங்க. அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. ஆன்ட்டி ராக்க, சின்ன வயசுல இருந்து இந்த பொண்ணு இங்கேயே இருந்துட்டாலே, இனிமேல் வெளியே போய் அவ கனவை சாதிப்பான்ற அப்படின்னு ஒரு ஆன்ட்டி கேட்க, அதான் சரசு எனக்கும் தெரியல, இனிமேல் இவ என்ன பண்ண போறாளோ அப்படின்னு இன்னொரு ஆன்ட்டி சொல்ல, இப்படி புறணி ஓடிட்டு இருக்கா. அவங்க வெளியே இருந்து ஷார்லட்டை பாக்குறதுக்கு பொண்ணு அமைதியா இருக்க மாதிரி இருந்தாலும் அவளுக்குள்ள ஒரு உலக போரே நடக்கிற மாதிரி அப்படி ஒரு கலவரம். எப்படியோ இது வரைக்கும் ஜெயில் பறவையா இருந்தவ இப்ப சுதந்திரம் ஆயிட்டா. உடனே நாடு விட்டு நாடு பறந்தவ. இவளுக்கு ஆண்டன் பலோமான்ற ஒரு கப்பல தெரிஞ்சிருக்கு. அவங்களுக்கு வாய்ஸ் மெயில்ல, எப்பா செல்லங்களா ராசாங்களா, இன்னைக்கு தாண்டா எனக்கு விடுதலை கிடைச்சது, இனிமேல் உங்க கூடவே இருக்கலாம்னு நினைக்கிறேன், உங்களை பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவ போற வழியில ஊருக்கு நடுவுல முக்கியமான ஒரு இடத்துலங்க ஒரு பெரிய பேனரை பாக்குறா. அது எலிசபெத்ன்ற ஒரு பொண்ணுக்காக வச்ச பேனர். இந்த சீலோன்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். பார்க்க வயலின் மாதிரியே இருக்கும், ஆனா வயலின் சின்னது. அதை தாடிக்கு அடியில வச்சு கையில பிடிச்சி வாசிப்போம். சீலோன்றது பெருசு, சோ அதை கீழே தரையில வச்சு அதுக்கு பின்பக்கமா வந்து வாசிப்பாங்க. எலிசபெத் சீலோ வாசிக்கிறதுல பழைய பருப்பு சாதம். இப்போதைக்கு அதுல நம்பர் 1 அவதான். இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எலிசபெத் ஷார்லட் 2 பேருமே சின்ன வயசுல ஒரே மியூசிக் ஸ்கூல்ல படிச்சவங்க தான். படிச்ச டைம் கேப் தான் வித்தியாசம். மியூசிக் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்த ஷார்லட் எப்ப அவ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டு அங்க இருந்து கிளம்பினாலோ அதே நாள் அன்னைக்கு தாங்க எலிசபெத் ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு அங்க வந்திருக்கா. 2 பேரும் நேர் எதிரில் பாத்துக்கிட்டு தான் கடந்தே போயிருக்காங்க. ஒருவேளை ஷார்லட் அன்னைக்கு அங்க இருந்து கிளம்பலனா இப்போ எலிசபெத் இருக்க இடத்துல இவ தான் இருந்திருப்பாளோ என்னவோ. பேனரையே முறைச்சு பார்த்த ஷார்லட் அடுத்து ஒரு சீலோ காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு போறா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஆண்டன் பலோமான்னு 2 பேர்கிட்ட பேசினால, அவங்க தான் அந்த காம்படிஷனே நடத்துறவங்க. 1927ல இருந்து ஆண்டனோட தாத்தா, ஆண்டனோட அப்பா, ஆண்டன்னு வாழையடி வாழையா மியூசிக் ஸ்கூல் நடத்தி பல திறமசாலிகளை உருவாக்கி இருக்காங்க. சோ அங்க போன ஷார்லட்டை ஆண்டனும் பலமாவும் பார்த்ததும், எத்தனை நாள் ஆச்சு உன்னை பார்த்து, எப்போ எங்களை விட்டு போன, ஒரு வழியா இப்போச்சு வந்தியே, சரி வான்னு கூட வச்சுக்கிட்டு உலகத்தோட பல மூலையில தேடி துருவி நோண்டி நொங்கெடுத்து கிண்டி கிளறி அப்படி அலைஞ்சு திரிஞ்சுங்க சீல வாசிக்கிற திறமை இருக்க பசங்களையா பிடிச்சி கூட்டின்னு வந்து அவங்களுக்கு பையா நிறைய காம்படிஷன் வச்சு அதுல ஃபைனலிஸ்டா 4 பேரை சூஸ் பண்ணி இப்போ ஃபைனல் போட்டிக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆடியன்ஸ் போட்டியாளர்கள் எல்லாம் ஒன்னா கூட்டி நல்லா டேட் டைம்ல டேட்ஸ் வைக்கிற டான்சிங் ரோஸ் மாதிரியே இருக்காப்ல. யாரு? ஆண்டன். அந்த ஆள் ஸ்டேஜ்ல ஏறி அவன் பரம்பரை பட்டாப்பட்டி கதையெல்லாம் சொல்லி கழுத்து அறுகுறாங்க. இந்த ஸ்கூலை என் தாத்தா நடத்தினாக, அடுத்து என் அப்பா நடத்தினாக, இப்ப நான் நடத்துறேன். சின்ன வயசுல இருந்தே சீலோ வாசிக்கிறதுல திறமையான பசங்களை பிடிச்சி அவங்களுக்குன்னு தனியான ட்ரைனிங் கொடுத்து வளர்ந்ததும் அவங்கள ஒரு ஜாம்பவான்களா மாத்துறது தான். இப்ப இந்த போட்டியில கூட 4 பசங்கள யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும் என் ஸ்கூல்ல ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு
படிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கப்படும். இது இல்லாம அவங்க சாவர வரைக்கும் அவங்களோட ஒட்டுமொத்த செலவையும் நாங்களே ஏத்துப்போம். இதோட இன்னைக்கு நடக்க போற போட்டிக்கு ஜட்ஜா இருக்க போறது என்னோட முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக நான் சின்ன வயசுல இருந்து பார்த்து பார்த்து பக்குவமா வளர்த்த எலிசபெத். ரெண்டாவது, இன்னைக்கு உச்சாணி கொம்புல இருந்திருக்க வேண்டியவ அன்னைக்கு அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு எங்க ஸ்கூலை விட்டு போயிட்டு இந்த வாழ்க்கையை தொலைச்சிட்டு இன்னமும் அந்த வாழ்க்கைக்கான எல்லா தகுதியும் இருக்க ஷார்லட் அப்படின்னு ஆண்டன் ஷார்லட்டை பத்தி பேசும்போது, இவளுக்குள்ளங்க திடீர்னு அவ கையை அவளையே கிழிச்சுக்கிற மாதிரியும் யாரோ ஒரு ஆளுக்கு ஹாஸ்பிட்டல்ல வச்சு மொட்டை அடிச்சு பயங்கர கொடூரமான ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரியும் ஒரு விஷுவல் சறுக்குன்னு வந்துட்டு போது அது என்ன கதைன்னு யோசிக்கிறதுக்குள்ள பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சு எலிசபெத்தும் ஷார்லட்டும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஷார்லட் எலிசபெத்தை பார்த்ததும் பொங்குறா, நான் உங்களோட எவ்வளவு பெரிய ஃபேன் தெரியுமா, உங்க மியூசிக் எல்லாத்தையும் நான் கேசட்டா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன், நீங்க வாசிச்சு நான் கேட்காத மியூசிக்கே இல்ல, உங்களெல்லாம் பாக்கிறதுக்கு நான் குத்து வச்சிருக்கணும் அப்படின்னு ஷார்லட் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கினே பேச, எம்மா 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 இருமா, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்து, இப்ப ஏன் இங்க வந்து பொங்கல் வைக்கிற, அமைதி, நீ என்ன இவ்வளவு பாராட்டுறியே, ஆக்சுவலா சொல்லணும்னா நீ தான் என்னோட இன்ஸ்பிரேஷன், எனக்கு முன்னாலேயே நீ தானே இந்த மியூசிக் ஸ்கூல்ல சேர்ந்த, அந்த டைம்ல உன் வாசிப்பெல்லாம் பார்த்துதான் நானும் இந்த ஸ்கூல்ல சேரணும்னு நினைச்சே வந்தேன், கேரகம் நான் வரும்போது நீங்க வெளியே போயிட்டீங்க, அன்னைக்கு கூட நம்ம ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டோமே, சோ இன்னைக்கு என்கிட்ட பேர் இருக்கு புகழ் இருக்கு நான் ஒரு பிரபலமா இருக்கேன்னு கூச்சலாம் படாதீங்க, என்னைக்கும் நீங்க தான் என்னோட இன்ஸ்பிரேஷன், சோ ஃப்ரீயா பேசுங்க அப்படின்னு எலிசபெத் உரிமையெல்லாம் கொடுத்து காம்படிஷன் ஆரம்பிக்க போகுது. சின்ன பசங்க 4 பேரும் அவ்வளோ ஆர்வமா சீலோ வாசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த எலிசபெத்தோட கண்ணு எங்க போகுதுன்னு பாருங்க. போட்டியாளர்களா வந்திருக்க 4 பசங்களோட பேரண்ட்ஸ்ல ஒரு பொண்ணோட அம்மாவும் வேற ஒரு பொண்ணோட அப்பாவும் கூட்டத்தோட கூட்டமா ஒரு ஓரமா நின்னு குஜால் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதை பாக்குற நமக்கோ என்னாடி உரசுது என்ன உரசுது அப்படின்னு வடிவேலு ஸ்லாங்ல ஒரு டவுட் வர, இது இன்னைக்கு நேரத்துல இல்ல, இந்த காம்படிஷனோட ஆரிஜின் எங்க ஆரம்பிச்சதோ அப்பையில இருந்தே இந்த கனெக்ஷன் ஓடிட்டு இருக்க போல எலிசபெத்தும் அதை நோட் பண்ணிட்டு தான் இருந்திருக்கா. இப்போ அதை பக்கத்துல உட்காந்துருக்க ஷார்லட்டையும் கூப்பிட்டு காட்டி, பாத்தியா பசங்க எப்படியாவது போட்டியில ஜெயிக்கணும்னு தலைகீழா நின்னு தம்ஸ் அப் குடிச்சிட்டு இருக்காங்க, இதுங்களுக்கு சரசத்தை பாத்தியா, ஆனாலும் அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆகுதுரி அப்படின்னு எலிசபெத்தோட பேச்சுவார்த்தையே சரியில்லைங்க. என்னன்னு சொல்றது, ஷார்லட்டோட காது கிட்ட போய் இந்த வார்த்தையை சொல்லி ஒரு மாதிரி ஷார்லட்டை வலையில போட பாக்குறா. ஷார்லட்டும் அதை ஏத்துக்கிற மாதிரி ஒரு ஸ்மைல போட காம்படிஷன் முடிஞ்சிடுச்சு. அப்புறம் பல வருஷமா ஆண்டன் கூடவே பசங்களுக்கு மியூசிக் கிளாஸ் எடுக்க 2 டீச்சர்ஸ் இருக்காங்க. நல்லா செங்கோடன் கார்கோடன் மாதிரி 2 பேர். ஹீரோயின் எலிசபெத் அவங்களுக்கும் டீச்சிங் பண்ணது அவங்க தான். ஷார்லட் அவங்கள போய் மீட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் மறுபடியும் ஷார்லட்டும் எலிசபெத்தும் தனியா ஒரு இடத்துல நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்ப எலிசபெத்தோட பின்பக்க ஷோல்டர்ல ஒரு மியூசிக் டோனோட டாட்டூ இருக்க மாதிரி நமக்கு காட்ட, ரொம்ப நாளா எலிசபெத் மியூசிக் மியூசிக் மியூசிக்னு இங்கே தான் இருக்கா, அதையே தான் பார்த்துட்டு இருக்கா, அவளுக்குன்னு தனிப்பட்ட சந்தோஷம் எதையும் அவ அனுபவிக்கல. சோ இப்ப எல்லாத்தையும் விட்டு கொஞ்ச நாள் டூர் போலான்னு பிளான் பண்ணிருக்கா. அதை ஷார்லட்ட சொல்லி 2 பேரும் சேர்ந்து ஹாலுக்கு வந்துட்டு இருக்கப்போ சடனா அங்க ஒரு சைனீஸ் மேன் மஞ்சள் கலர்ல வாந்தி எடுத்து மூக்குல இருந்தெல்லாம் பிளட் வந்து ஆளே ஒரு மாதிரி ஆயிடுறாரு. சரி சாப்பிட்ட சாப்பாடு தான் சரியில்லாம இருக்கும் அப்படின்னு நினைச்சா பக்கத்துல இருக்கவங்களாம் வேற ஒண்ணு பேசிக்கிறாங்க. ஐயோ இந்த சவுத்துல பறவை காய்ச்சல் ஒண்ணு பரவுதே, அதை இருந்தால் கையோட புஷ்ணு வந்துட்டானா, அடடா எங்களுக்கெல்லாம் பயமா இருக்கேன்னு அவங்க அள்ளு விடுற மாதிரி பேசினதும், நல்ல வேலைடா அப்பா, நான் டூருக்கு சவுத் சைடு போல நார்த் சைடு போறேன், அங்க இந்த வியாதி இல்லாம இருந்தா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு எலிசபெத்துக்குள்ள ஒரு சின்ன நப்பாசை. இப்படியேங்க ஆண்டன் செங்கோடா கார்கோடா அவங்க இருக்க இடத்துக்கு 2 பேரும் போனதும் அவங்க எலிசபெத்தை சீல வாசிக்க சொல்றாங்க. நோ 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 நோ, சீனியர் ஷார்லட் இருக்கும்போது நான் மட்டும் வாசிச்சா நல்லாவா இருக்கும், அவளும் என் கூடவே சேர்ந்து வாசிச்சாதான் நானும் வாசிப்பேன்னு எலிசபெத் அட்டம் பிடிக்கிறா. நல்லா தேர்தல் சின்னமா கொடுத்த தேங்காய் நார் மாதிரி ஒரு மண்டையை வச்சுக்கிட்டு, ஏமா நீ வேற வெறுப்பேத்துற, அதெல்லாம் நான் வாசிச்சு டச்சு விட்டுருச்சு, என்னாலாம் முடியாது, நான் வரலன்னு ஷார்லட் சொன்னாலும் எலிசபெத் உடல கட்டாயப்படுத்தி ஸ்டேஜ் ஏறி 2 பேரும் சேர்ந்து சீலோ வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க இந்த வாசிப்பு ஓடிட்டு இருக்கும் போதே 2 பெண்களுக்குள்ள ஒரு பேரின்பமாகி ரூமுக்குள்ள ஒரே ரொமான்ஸ் தான். ரொமான்ஸ் எல்லாம் நடந்து முடிஞ்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதானே எலிசபெத் சொன்னா நான் டூருக்காக நார்த் சைடு போறேன்னு. இவங்க இருக்கிறது சைனால, டூரும் இங்கே தான், அதான் நம்ம ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டோம், வாயாமா நீ என் கூட 2 பேரும் சேர்ந்து 1 மாசம் ஜாலியா சுத்துவோம் அப்படின்னு எலிசபெத் கூப்பிட, மையாலுமா சொல்ற, நான் வந்தா ஓகேவா, உனக்கு ஓகே நான் வரேன்னு ஷார்லட்டும் ஒத்துக்கிறா. 2 பேரும் சரக்க போட்டு படுத்துறாங்க. மறுநாள் காலையில கண்ண முடிச்சதும் எலிசபெத்துக்கு செம்ம ஹேங் ஓவர், பயங்கரமான தலைவலி. ஏமா இந்த தலைவலி பின்னி பெடல் எடுக்குதுமா, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன், அதுக்குள்ள அந்த தலைவலி மாத்திரை எடுத்து வையேன் அப்படின்னு பாத்ரூம் போயிட்டு வந்த எலிசபெத் ஷார்லட் கொடுத்த மாத்திரையை போட்டுக்கிட்டு 2 பொண்ணுங்களும் கிளம்பி வராங்க. காலையில இருந்தே எலிசபெத்துக்கு சுத்தமா ஓட முடியல, தலைவலியோட சேர்ந்து வயிற்று வலியும் வந்துருச்சு. சாப்பிடலான்னு ஒரு ஹோட்டல்ல போய் உட்காந்தா பக்கத்துல கறியெல்லாம் வெட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு நடுவுல உட்காந்து சாப்பிடும் போது எலிசபெத்துக்கு சுத்தமா பிடிக்கல, சாப்பிடவே மாட்டான்ட்டா. சரி பரவாயில்ல அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு 2 பேரும் ஒரு குப்பை பஸ்ல ஏற, பஸ்ல ஒரே பூச்சியும் போட்டுமா இருக்கு. அப்படி எலிசபெத்தோட முதுகுல பூச்சி ஒண்ணு வந்திருக்கும் போல. இருமா பூச்சிமா அப்படின்னு ஷார்லட் பூச்சியை தட்டி விடுறாளா. இப்படியே 2 பேரும் ஒரு சீட்ல போய் உட்காடுறாங்க.
பஸ் கிளம்புது. பஸ்ல இருக்க எல்லாருமே சைனீஸ் ஆளுங்க. அவங்க 2 பேரும் மட்டும்தான் ஹாலிவுட். சோ இவங்க யாருக்கும் இங்கிலீஷ் தெரியாது, அவங்களுக்கு சைனீஸ் தெரியாது. டிராவல் ஆரம்பம் ஆகுது. போக போக எலிசபெத்துக்கு சுத்தமா ஓட முடியல. தலை வலிக்குதுன்னு கதறா. வயிறு வலிக்குது, உடனே பாத்ரூம் போயே ஆகணும்னு ரொம்ப துடிக்கிறா. ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியலையே. எப்பா இங்க யாருக்காவது இங்கிலீஷ் தெரியுமாப்பா? என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லைப்பா, கொஞ்சம் பஸ் நிறுத்த சொல்லுங்கப்பா, பாத்ரூம் போகணும்னு ஷார்லட் கத்தி கூப்பாடு போட்டதும் பஸ்ல இருக்க ஒரே ஒருத்தவனுக்கு மட்டும் இங்கிலீஷ்ல ஏபிசிடி தெரியும் போலங்க. அவன் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு டிரைவர்கிட்ட போய் வண்டி நிறுத்துறானா. அந்த ஆளு சைனீஸ்ல ஷாங் ஷூங் ஷான்றான். மொத்தத்துல வண்டி நிறுத்த மாட்டான் போலகுது. நல்லா மருதநாயகம் காலத்துல வாழ்ந்த மனித குரங்கு மாதிரி இருந்துகிட்டு, உனக்கெல்லாம் வராதாடா, உடம்பு சரியில்லடா அவளுக்கு, வண்டியை ஒரு ஓரமா நிறுத்துறா, 5 நிமிஷம்டா அப்படின்னு ஷார்லட் சண்டை போட்டு வண்டியை நிறுத்திடுறா. வாமான்னு எலிசபெத்தை கூப்பிடுறதுக்குள்ள அவளுக்கு ரொம்ப முட்டிச்சு. நடந்தாலே பொட்டி ஓபன் ஆயிடும் போல. இதோட காம்படிஷன் நடந்த இடத்துல ஒரு சைனீஸ் மேன் மஞ்சள் கலர்ல வாந்தி எடுத்தான்ல, அதே மாதிரி எலிசபெத் வாந்தி எடுக்கிறா. என்னால ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாதுமா, எடுத்து வச்சா பஸ்லயே பாத்ரூம் போயிடுவோன்னு எனக்கு பயமா இருக்கு, நான் பண்ணவே மாட்டேன்னு அழுவுறா. நான் தான் இருக்கேன்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது, 2 ஸ்டெப் தான், உன்னால முடியும், எடுத்து வை, பாத்துக்கலான்னு சொல்லி சொல்லி ஷார்லட் தைரியம் கொடுத்து ஒரு வழியா கீழே வந்துட்டாங்க. வேலையும் முடிஞ்சிடுச்சு. ஆனா எலிசபெத்துக்கு வலி மட்டும் குறையவே இல்லை. இந்த சிங்கம் படத்துல ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரான ஒரு டைலாக் வருமே, அதுக்கான அர்த்தம் எனக்கு இப்பதாமா புரியுது. யாரோ என் தலையில ஓங்கி ஓங்கி அடிக்கிற மாதிரியே இருக்குமா, என்னால முடியலமா, எனக்கு என்னமோ ஆயிடுச்சு போல, எப்படியாவது என்ன காப்பாத்து, எனக்கு பயமா இருக்குன்னு எலிசபெத் புலம்பி தள்ளுறா. இப்ப நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுமா, நம்ம நடுவு காட்டுல நிக்கிறோம், இன்னும் கொஞ்ச தூரம் தான், பஸ் டவுனுக்குள்ள போயிடுச்சுன்னா அங்க எங்கேயாவது ஹாஸ்பிட்டல்ல பாத்துக்கலாம், என் கூட வான்னு ஷார்லட் தைரியம் சொல்லிட்டு இருக்கும் போது எலிசபெத் பஸ்ல எல்லாம் வாந்தி எடுத்துட்டால. டிரைவர் அதை கழுவிக்கிட்டே சைனீஸ்ல இவங்கள பச்சை பச்சையா திட்டுறான். திரும்ப பஸ்ல ஏறி பஸ் கிளம்புதுங்க. ஆனா இந்த வாட்டி பஸ்ல இருக்க பேசஞ்சர்ஸ்க்கெல்லாம் எலிசபெத்தை பார்த்து ஒரே பயம், எங்க அவளுக்கு இருக்க வியாதி நம்மள புடிச்சுக்குமோன்னு. அதோட நேரம் போக போக எலிசபெத்தோட கண்டிஷன் ஒஸ்ட் ஆகிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துலலாம் வாந்தி எடுக்கிறா. அந்த வாந்தியில ஒரே புழுவா இருக்குங்க. அம்மாடி அம்மா, என்னடி உன் வாந்தியில எல்லாம் ஒரே புழுவா இருக்குன்னு ஷார்லட் மிரண்டு போயிட்டா. பாக்குற அவளுக்கே அப்படின்னா வாந்தி எடுத்த எலிசபெத்துக்கு எப்படி இருக்கும்? அவ்வளவுதான், என் சோலி முடிஞ்சு போச்சு. அந்த சைனீஸ் மேனுக்கு வந்த அதே வியாதி எனக்கு வந்துருச்சு போல. என் வாந்தியில புழுவெல்லாம் வருதே, உடம்புலலாம் என்னமோ ஊர்ற மாதிரியே இருக்கே, தலைய தனியா கழட்டியே வச்சிடலாம் போல, அந்த வலி வலியுது, யாராவது என்ன காப்பாத்துங்கன்னு கெஞ்சிக்கிட்டே எலிசபெத் அவ தலைய பஸ் கண்ணாடியில டமால் டுமில்னு மோதிட்டு இருக்கா. இதுக்கு மேல பேசஞ்சர்ஸ் யாராலையும் பொறுத்துக்கவே முடியலங்க. பஸ்ஸை நிறுத்துங்க, அவங்க 2 பேரும் இறக்கி விடுங்க அப்படின்னு கட்டன் ரைட்டா சொல்லிட்டாங்க. யாருமே இவங்க 2 பேருக்கு சப்போர்ட்டா இல்ல. ஆள் நடமாட்டமே இல்லாத நட்ட நடு ரோட்ல இவங்களை இறக்கி விட்டும் பஸ் கிளம்பிடுச்சு. நல்லா இருக்க மாட்டீங்கடா, நல்லாவே இருக்க மாட்டீங்கன்னு ஷார்லட் சபெல்லாம் விடுறா. இருந்தும் பஸ்ல டிரான்ஸ்லேட்டரா ஒருத்த வந்தால, அவன் ஓரளவுக்கு நல்லவனா இருக்கான். கோச்சிக்காதீங்க, இவங்களை மீறி என்னால உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியலங்க. இப்படியே அந்த பக்கமா கொஞ்ச தூரம் நடந்து போனீங்கன்னு வைங்களேன், அங்க ஒரு குட்டி டவுன் இருக்கு, மேபி அங்க ஹாஸ்பிட்டல் இருக்கலாம், டாக்டரும் இருக்கலாம், அங்க போய் பாருங்கன்னு சொல்லிட்டு அவனும் பஸ்ல இருந்துக்கிறான். 2 பேரும் டவுனை நோக்கி நடந்து போயிட்டு இருந்தா திரும்ப எலிசபெத் வாந்தி எடுக்கிறா. அதுல ஒரே பூச்சியா இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி ஃபைனல் ஸ்டேஜா எலிசபெத்தோட கை முழுக்க, அதாவது கைக்கு உள்ள என்னமோன்னு ஊறிக்கிட்டே இருக்க மாதிரி தெரிய, ஐயோ போச்சு அம்மா போச்சுன்னு அவ துடிக்கிறா பாருங்க. இன்னாடி அது கையில என்ன கருமாந்திரம் தாண்டி இருக்கும் உடம்புக்குள்ள, அதை வெளியெடுக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு, என்ன பண்ணணும்னு உனக்கே தெரியும்ல அப்படின்னு ஷார்லட் டபுக்குன்னு பாக்கெட்ல இருந்து கறி வெட்டுற கத்தி ஒன்னு எடுத்து காட்டுறா. எலிசபெத்தாலையும் அந்த டைம் எதுவும் யோசிக்க முடியல. பிரச்சனை ஒழிஞ்சா போதும்னு கத்திய வாங்கி பூச்சி ஊறிட்டு இருக்க அவ கைய வெட்ட கத்திய ஒரு ஓங்குறா. அங்க சீனை கட் பண்ணாங்க. தேவதை கொடுக்க போற தெளிவான ட்விஸ்ட். இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் அப்படியே ரிவர்ஸ்லயே ஓட்டி எடுத்துன்னு வந்து 2 பேரும் ஒன்னா இருந்து நைட்டு சரக்க போட்டு படுத்து மறுநாள் காலையில எலிசபெத் கண்ணை முழிச்சால அந்த சீனுக்கு போறாங்க. தூங்கிட்டு இருந்த எலிசபெத்தையே அவ மேல ஒரு கோவம் இருந்தா, அவளை பாக்குற பார்வை எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட பார்வையோட பாத்துக்கிட்டே ஷார்லட் எழுப்பி விடுறா. தலைவலிக்குதுன்னு சொன்னவ ஒரு மாத்திரை எடுத்து வை, நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு போனால. அப்போதாங்க ஷார்லட் ஒரு பெரிய வேலையை பார்த்து விட்டா. ஷார்லட்டோட அம்மா பல வருஷமா உடம்பு சரியில்லாம பத்துந்ததுனால அவங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்ண எல்லா விதமான கேட்டகரியிலையும் ஷார்லட் கிட்ட டேப்லெட் இருக்கு. அதுல வாந்தி, மயக்கம், பேதி, ஹாலுசினேஷன், வயிற்றுவலி இது எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு டேப்லெட்டை எலிசபெத்துக்கே தெரியாம அவளுக்கு கொடுத்துட்டா. அப்புறம் 2 பேரும் வெளியே வந்து எலிசபெத் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்கப்போ பக்கத்துல கறியெல்லாம் வெட்டிட்டு இருந்தாங்கன்னு நான் சொன்னேனே, கறி வெட்டுற கடைகிட்ட வந்த ஷார்லட் கடைக்காரனுக்கே தெரியாம அதுல இருக்க ஒரு கத்திய ஆட்டிய போட்டு வச்சுக்கிட்டா. சீலோ வாசிக்கிறதுல ரைட் ஹேண்ட் தாங்க ரொம்ப முக்கியமான ஒண்ணு. எலிசபெத் கிட்ட இருந்து அதை தூக்கணும், அதுதான் ஷார்லட்டோட எண்ணம். சோ அதுக்கு எப்படி காய நவுத்தணுமோ அதை தாங்க ஆரம்பத்துல இருந்தே பண்ணி இருந்திருக்கா. பஸ்ல ஏறும்போது உன் பின்பக்கத்துல பூச்சி இருக்குன்னு ஷார்லட் தள்ளி விட்டால, பூச்சி எல்லாம் எதுவுமே இல்ல. அப்பவே பூச்சின்ற ஒரு வார்த்தைய எலிசபெத் மைண்ட்ல பதிய வச்சிருக்கா. எலிசபெத் வாந்தி எடுக்கும் போது கூட அந்த வாந்தியில புழுவலா இருந்துச்சுல்ல,
அப்படி நம்ம பார்த்தது எல்லாமே பொய். அவ எடுத்தது என்னமோ வெறும் வாந்தி தான். ஷார்லட் தான் வேணும்னே என்னடி உன் வாந்தியில புழு இருக்கு அப்படின்னு சொல்லி எலிசபெத்துக்குள்ள ஹாலுசினேஷனை கிளப்பியே விட்டுருக்கா. இதேதான் பஸ்ஸை விட்டு கீழே இறங்கியும் நடந்திருக்கு. அவ எடுத்த வாந்தியில ஒண்ணுமே இல்லைனாலும் அதுல பூச்சி இருக்குன்னு சொல்லி கைக்குள்ள எதுவுமே ஊர்லனாலும் உன் கையில என்னமோ ஊறுதுன்னு அவளை நம்ப வச்சு கரெக்ட் டைம் பார்த்து கத்தி எடுத்து கொடுத்து அவ காரியத்தை சாதிச்சுக்கிட்டா. கையே போனதுக்கு அப்புறம் இனிமேல் எலிசபெத்தால எந்த ஜென்மத்திலையும் சீலோவை தொடவே முடியாது. ஒரு ஆள் மேல எந்த அளவு வன்மம் இருந்தா ஷார்லட் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா பிளான போட்டிருப்பா. நீ ஒரு டேஞ்சர் டைபாலிக் தாமா, வாங்கிட்ட கொஞ்சம் உஷாராதான் இருக்கணும்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தா அவ்வளவுதான் எலிசபெத்து கை போயிடுச்சு. இங்க சீனை கட் பண்ணி 3 மாசம் கழிச்சு வந்தா நல்லா நகைச்சுவை நாதஸ்வர மாதிரியே ஒருத்தர் இருப்பாப்ல ஆண்டன். அவரோட மியூசிக் ஸ்கூல்ல காட்டுறாங்க. இவர் சொன்ன மாதிரி போட்டியில எந்த பொண்ணு ஜெயிச்சாலோ அந்த பொண்ணுக்கு ட்ரைனிங் கொடுக்க அவ ஒருத்திய மட்டும் மியூசிக் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வந்தாச்சு. அந்த பொண்ணோட அம்மாவையும் கூடவே வச்சுக்கிட்டு இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பான்ற கதையா. இங்க பாடுறா கண்ணுக்குட்டி, இங்க வந்து ட்ரைனிங் எடுக்கிற பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காது. உனக்கு கிடைச்சிருக்குன்னா அது எவ்வளவு பெருசுன்றதை புரிஞ்சுக்கிட்டு கண்ணும் கருத்துமா மியூசிக்னு இது ஒண்ணுல மட்டும்தான் கவனம் இருக்கணும். எனக்கு தேவை பெர்ஃபெக்ஷன்மா. சோ எந்த இடத்துலயும் எதையும் மிஸ் பண்ணாம நாங்க கொடுக்கிற ட்ரைனிங் எல்லாம் நல்லா கத்துக்கிட்டு வளர்ந்து நீ மியூசிக்ல பெரிய ஆள் ஆகணும். அதுதான் உனக்கும் பெருமை, உனக்கு சொல்லி கொடுத்த டீச்சர்ஸ்க்கும் பெருமை, நீ படிச்ச இந்த ஸ்கூலுக்கும் பெருமை, புரியுதுல்ல அப்படின்னு ஒரு ஆத்திட்டு உங்க பொண்ணு இனிமேல் எங்கள்கிட்ட பத்திரமா இருப்பா, நீங்க போயிட்டு வாங்கன்னா அந்த பொண்ணோட அம்மாவை அனுப்பி விட்டுறாங்க. அன்னைக்கு நைட்டு நட்ட ராத்திரியில வெளிய இருந்து யாரோ காலிங் பெல் அடிக்க உள்ள இருந்தே மைக்ல யாருன்னு கேட்டும் பதிலே வரல. அட யாருப்பா அது, கொல்லி வாய்ப்பேயே கொட்டாவி ஓடுற டைமிங்ல காலிங் பெல் அடிச்சு கடுப்பேத்துறது அப்படின்னு ஆண்டன் வெளியே வந்தா கேட்டுக்கு அந்த பக்கம் நிக்கிறது ஒத்த கை இல்லாத எலிசபெத். நீயா ஏமா ஒன்னதமா 3 மாசம் தேடிட்டு இருந்தேன், என்னமா ஆச்சு உனக்கு, எங்கம்மா போன அப்படின்னு பேசிக்கிட்டே அவ கைய பார்த்த ஆண்டன் கை போனதுல அவளுக்கு கோவம் வந்திருக்காதோங்க. ஆண்டனுக்கு என்ன கோவம் வருது, என்னடி ஆச்சு உன் கைக்கு, யாரு இந்த மாதிரி பண்ணதுன்னு பயங்கரமா கத்த. அடுத்து உள்ள வந்த எலிசபெத் ஆண்டன் கிட்டையும் பலமா கிட்டையும் ஷார்லட் பண்ண தில்லாலங்கடி வேலையெல்லாம் சொல்றா. எலிசபெத் அவ கைய அவளே வெட்டிக்கிட்டால. சண்டாலி ஷார்லட் எலிசபெத்தை அப்படியே அங்கே விட்டு போயிட்டா போலங்க. அந்த பக்கமா வந்து யாரோ சில புண்ணியவானுங்க எலிசபெத்தை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணதுமே எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா, எலிசபெத் என்ன டேப்லெட் எடுத்துக்கிட்டா, எதனால அவளுக்கு இப்படி ஆச்சுன்னு. அதோட டேப்லெட் பவரும் கொஞ்ச நேரம் தானங்க இருக்கும். சோ எலிசபெத் நிதானத்துக்கு வந்து அவகிட்ட இந்த உண்மையெல்லாம் சொன்னாலும் என்னங்க பண்ண முடியும், போலீஸ்ட கூட சொல்ல முடியாது. டேப்லெட் எடுத்துக்கிட்டது தானா எடுத்துக்கிட்டது எலிசபெத், கைய தானா வெட்டிக்கிட்டது எலிசபெத். சோ யார் மேல போய் என்னன்னு கம்ப்ளைண்ட் பண்றது. மொத்தத்துல எலிசபெத்தோட வாழ்க்கை நாசமா போனதான் மிச்சம். சரிமா ஷார்லட் தான் இந்த மாதிரி பண்ணான்ற, அவ ஏன் இந்த மாதிரி பண்ணணும், இத பண்றதுல அவளுக்கு என்ன லாபம் கிடைக்க போகுதுன்னு ஆண்டன் கேட்டா. சார் வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுங்க சார், தேவையில்லாம என் வாயில இருந்து அந்த வார்த்தையை வர வச்சிடாதீங்க. இன்னுமா சார் உங்களுக்கு புரியல, அவளுக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கை எனக்கு கிடைச்சிடுச்சுன்னு அவளுக்கு ஒரு காண்டு சார், பொறாம. அவ இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கனேன்ற வெறுப்புல தான் இனிமேல் எனக்கும் அந்த வாழ்க்கை கிடைக்கூடாதுன்னு என் கைய மொத்தமா எடுத்துட்டு போயிட்டா சார். அவளை சும்மாவே விடக்கூடாது சார் அப்படின்னு எலிசபெத் கதறா. அப்புறம் ஒரு வழியா ஆசுவாசமானாலும் ஆண்டன் ஒரே குண்டா போட்டாரு. இனிமேல் உனக்கு இங்க இடம் இல்லம்மா, கிளம்புமான்னு. ஐயோ எனக்கு சின்ன வயசுல இருந்து மியூசிக்கை தவிர வேற எதுவுமே தெரியாதுங்க, திடீர்னு வெளியே போனா நான் எங்க போறது, என்ன பண்றது, பார்த்து பண்ணுங்க ஐயான்னு எலிசபெத் எவ்வளோ கெஞ்சினாலும் உனக்கு நம்ம ஸ்கூலை பத்தி தெரியும்லம்மா, பேரு போன ஸ்கூலு, இங்க ஒரு கை இல்லாத உன்னை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது, உன்னை அப்படியெல்லாம் வெளியே தோறத்துல உனக்கு தங்கறதுக்கு வேற இடம் ரெடி பண்ணி கொடுத்து அதுக்கான செலவையும் நாங்களே பாத்துக்கிறோம். ஆனா இந்த ஸ்கூலோட பேரை கெடுக்கிற மாதிரி நீங்க இருக்காதம்மா, நல்லா இல்லன்னு ஆண்டன் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. சார் ஒரு கை போனா என்ன சார், என்னால வாசிக்க மட்டும் தானே முடியாது, பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க முடியும், காம்படிஷனுக்கான வேலையெல்லாம் அரேஞ்ச் பண்ண முடியும், அட்லீஸ்ட் கக்கூஸ் கழுவுற வேலையாவது கொடுங்க சார். ஆனா என்ன இங்க இருந்து துரத்த மட்டும் செய்யாதீங்கன்னு எலிசபெத் உருகுறாங்க. டீச்சிங் கொடுக்க தான் காலங்காலமா செங்கோடன் கார்கோடன்னு 2 பேரை வச்சிருக்கேனேம்மா, நீ வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய, சொன்னா புரிஞ்சுக்கோ கிளம்புன்னு ஆண்டனும் சரி பலமாவும் சரி எலிசபெத்தை வெளியே போக சொல்லிடுறாங்க. இதனால ஏற்பட்ட ஒட்டுமொத்த சோகமும் எலிசபெத்துக்கு ஷார்லட் மேல கோவமா திரும்ப அங்க சீனை கட் பண்ணா வேற ஒரு ஊர்ல பண்றதையும் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாத பப்பா மாதிரி ஷார்லட் தனியா வீடு எடுத்து வாழ்ந்துட்டு இருக்கா. நைட் அவ வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதுங்க வீட்டுக்குள்ள யாரோ வந்திருக்க மாதிரி வித்தியாசமான சவுண்டு. பயத்தோட இவ போய் ரூம் கதவை திறக்கிறா. அங்க கரண்ட் ஷாக் கொடுக்குற டேசர் மிஷினோட நின்னுட்டு இருந்த எலிசபெத் ஷார்லட்டுக்கு கரண்ட் ஷாக் கொடுத்து அரகுற மயக்கமாக்கி வெண்ணா மவளே உன்னால போச்சிடியா வாழ்க்கை அப்படின்னு கொட்டல் குந்தானியெல்லாம் வெளியே வந்துரும் போல அந்த உதச்சிட்டு லாஸ்டா ஷார்லட்டோட மூஞ்சி மேல காலை வைக்க மறுபடியும் ஆண்டனோட மியூசிக் ஸ்கூலுக்கு வந்தா. ஆண்டனும் பலமாவும் எங்கேயோ வெளியே போயிட்டு ஜாலியா மியூசிக் கேட்டுக்கிட்டே கார்ல ஸ்கூல் வாசல் வரும்போது அரக்கத்தனமான லுக்கோட எலிசபெத் நிக்கிறா. நான் தான் தெளிவா சொல்லிட்டேனேம்மா உன்னை கிளம்ப சொல்லி, இன்னும் என்ன பண்ற, போ 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 சல் சல் இப்படின்னு ஆண்டன் சொல்லும் போது நல்லா கோனார் கடையில வாங்கின கோழிக்கால் மாதிரி இருந்துகிட்டு, எதுக்கு நீ என்ன வெளியே அனுப்புன, உனக்கு தேவைப்படுற எதுவும் என்கிட்ட இல்லன்னு தானே,
இப்ப உனக்கு தேவையான ஒண்ணு என்கிட்ட இருக்கு. அந்த சதிகாரியை நான் புடிச்சு தூக்கின்னு வந்துட்டேன். அவ என் கார் டிக்கில தான் இருக்கான்னு எலிசபெத் கார் டிக்கியை தூக்கும் போது உள்ள ஷார்லட் மயக்கமா படுத்திருக்கா. அடுத்து ஷார்லட் மயக்கத்துல இருந்து கண்ணை முழிக்கும் போது இவ ஸ்கூலுக்குள்ள இருக்காங்க. பக்கத்துல ஆண்டன் மட்டும் தான் இருக்காரு. எலிசபெத்தை காணோம். திடுக்குன்னு எழுந்தவ, நான் இப்படி இங்க வந்தேன், எலிசபெத் எங்க, பைத்தியக்காரி ஆயிட்டா போலங்க, முரட்டுத்தனமா நடந்துக்கிறா, எங்க அவன் ஷார்லட் கேட்டதும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, பலோமா எலிசபெத்தோட கீழே இருக்கா, அதை விடு, நீ அவளை பைத்தியக்காரின்ற, அப்ப நீ பண்ணது மட்டும் என்ன, ஏன் உனக்கு இவ்வளோ வெறி, இதையா நான் உனக்கு சொல்லி கொடுத்தேன், எதுக்காக இந்த மாதிரி பண்ணேன்னு ஆண்டன் கேட்டா, நான் ஒன்னும் அவளுக்கு கெட்டதெல்லாம் பண்ணலையே, நல்லது தானே பண்ணேன், நான் அவளை காப்பாத்திருக்கேன், இதுக்காக எனக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு ஷார்லட் சம்பந்தமே இல்லாம குழப்புறா. காப்பாத்துனியா, என்ன நல்லது பண்ணன்ற காப்பாத்துனன்ற, எனக்கு ஒன்னும் புரியலையே, யார்கிட்ட இருந்து காப்பாத்துன அப்படின்னு ஆண்டன் கேட்ட அடுத்த செகண்ட் ஒரு அமர்க்கலமான ட்விஸ்ட், உங்கள்கிட்ட இருந்து அவளை காப்பாத்ததான் இப்படி பண்ணன்னு ஷார்லட் ஒரே போடா போடுறா. எங்கள்கிட்ட இருந்தா வார்த்தையே வரல ஆண்டனுக்கு. இந்த மாதிரி தான் தப்பு அது பண்ணும் போது நடிக்காதீங்க, நான் எலிசபெத்தோட பேக் சைடு ஷோல்டர்ல மியூசிக் டோனோட டாட்டூ இருக்கிறத பார்த்தேன், என் ஷோல்டர்ல இருக்க அதே மாதிரி இங்க வந்து அந்த டாட்டூவை போட்டுக்கணும்னா அந்த டாட்டூவை வாங்கறதுக்குள்ள நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது, எனக்கு நீங்க என்ன பண்ணீங்களோ ட்ரைனிங் எடுக்க வர எல்லாருக்கும் அதே தானே பண்ணுவீங்க, அப்ப எலிசபெத்துக்கும் அதான் பண்ணிருப்பீங்க. உங்கள்ட்ட இருந்து தப்பிக்கணும்னா, இங்க இருந்து வெளியே போகணும்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் வேணும். ஏதோ கடவுள் பாக்கியத்துல அப்போன்னு பார்த்து என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போய் அதை சாக்கா வச்சு நான் உங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு இங்க இருந்து போயிட்டேன். வீட்டுக்கு போய் உடம்பு சரியில்லாத என் அம்மாவை வருஷ கணக்குல ஒரே இடத்துல உட்காந்து பாத்துக்கிட்டு நான் பைத்தியக்காரியாவே ஆயிட்டேன் தெரியுமா. இங்க நடந்ததெல்லாம் என் மண்டைக்குள்ள ஓடி ஓடி நான் மென்டலா பாதிக்கப்பட்டு என் கைய நானே கிழிச்சுக்கிட்டேன். எனக்கு மொட்டை அடிச்சு மென்டல் ஹாஸ்பிட்டலெல்லாம் வச்சு பாடா படுத்திட்டானுங்க. எல்லாத்துக்கும் காரணம் இங்க நான் அனுபவிச்ச அந்த ஒரு கொடுமை தான். அதே கொடுமை எலிசபெத்துக்கும் நடந்திருக்கும். இனிமேலும் அவ இங்க இருக்க கூடாதுன்னு தான் அவ கைய வெட்டிட்டா, எப்படியும் நீ அவளை வச்சுக்க மாட்டல்ல, சோ கைய வெட்டுற மாதிரி பண்ணன்னு ஷார்லட் சொல்ல வேண்டியதெல்லாம் சொன்னதும் இன்னமும் ஆண்டன் எதுவும் புரியாத மாதிரி தான் மூஞ்சி வச்சிருக்கான். கொஞ்ச நேரத்துலங்க சாஃப்டா இருந்த அவன் மூஞ்சி ரஃபா மாறி படம் பிளாஷ்பேக் மூவ் ஆகுது. அந்த டைம்ல ஷார்லட் சின்ன பொண்ணு, இந்த மியூசிக் ஸ்கூல்ல ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்க ஒரே பொண்ணுனா அவதான். சீலோல ஒரு டோனை ஆண்டனுக்கு வாசிச்சு காமிச்சிட்டு இருக்கா. நடுவுல ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். சோ வாசிக்கிறத அப்படியே நிறுத்த சொன்ன ஆண்டன், நீ என்ன பண்ணன்னு உனக்கு தெரியுதாமா, இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணலாமா, எத்தனையோ பேர் கிடைக்காத வாய்ப்பு உனக்கு கிடைச்சி நீ இங்க வந்து உன் முதுகுல டாட்டூ கொண்டு வாங்கிருக்க. அந்த டாட்டூவை நான் முதுகுல குத்தும் போதே என்ன சொன்னேன், எந்த ஒரு இடத்துலயும் தப்பு பண்ணக்கூடாது, நீ தப்பு பண்ணிட்டா அது ஒரு ஆள் தப்பு மட்டும் இல்ல, இந்த ஸ்கூலோட தப்பு, உனக்கு டீச்சிங் கொடுத்த டீச்சர்ஸோட தப்பு, இந்த ஸ்கூலை நடத்துற ஏன் தப்புன்னு மொத்த பேரும் அசிங்கம் பண்ணணும். நீ ஒரு ஆள் பண்ற தப்பால எல்லாரும் அசிங்கப்பட முடியுமா, மியூசிக்னா அதுல ஒரு பெர்ஃபெக்ஷன் வேணாம் அப்படின்னு செங்கோடா கார்கோடா அவங்களே அங்க கூட்டி வச்சு ஆண்டன் ஷார்லட்டுக்கு அட்வைஸ் போட்டுட்டு இருக்கப்போ அவன் கேட்ட கேள்விகளாம் பதில் சொல்லிட்டு இருந்த ஷார்லட் அங்க இருக்க கதவு கடியில வெளியே இருந்து தெரியுற வெளிச்சத்தையே பார்த்துட்டு இருந்த ஷார்லட், நமக்கு அந்த வெளிச்சம் கிடைச்சிராதா, நம்ம இங்க இருந்து தப்பிச்சு ஓடுற மாட்டோமா அப்படின்னு ஏக்கத்தோட உட்காந்துருக்கா. இந்த பக்கம் அட்வைஸா போட்டு அறுத்து தள்ளிட்டு இருந்த ஆண்டனும், சரிமா தப்பு பண்ணிட்ட, தப்பு பண்ணா அதுக்கான விலையை கொடுத்தாகணும்ல, சோ நீ பண்ண தப்புக்கான விலையை கொடுக்க ரெடியா அப்படின்னு அது வரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்தவன் திடீர்னு ட்ரெஸ்ஸே இல்லாம பிறந்த மீனியா சின்ன பொண்ணான ஷார்லட்டுக்கு முன்னால வந்து நிக்கிறாங்க. நல்லா நாகரீக நட்சத்திர ஆம மாதிரி இருந்துகிட்டு என்ன வேலை பாக்குறான்னு பாத்தீங்களா. இவன் மட்டும் இல்ல, கூட இருக்க செங்கோடா கார்கோடா பலோமா எல்லாருமே இதுக்கு உடந்த சின்ன பொண்ணுங்களை ட்ரைனிங்னு கூட்டின்னு வந்து அவங்க மியூசிக்ல ஏதாவது தப்பு பண்ணிட்டா அவங்கள ஒழுக்கப்படுத்துறானுங்களாம். ஒழுக்கப்படுத்த இதுவாங்க வழி, ஒழுக்கப்படுத்துறன்ற பேர்ல அவங்கள்ட்ட தப்பு தப்பா நடந்துக்க வேண்டியது. இப்ப வரைக்குமே இங்க ட்ரைனிங் வர எல்லா பொண்ணுங்களுக்கும் அதான் நடந்துட்டு இருக்கு. ஒன்ஸ் இவனுங்கள்ட்ட திறமையான ஒரு பொண்ணு மாட்டிக்கிட்டா அந்த பொண்ணை விடவே மாட்டானுங்க. எலிசபெத்தி அப்படிதான் வச்சிருந்திருக்கானுங்க. சோ எலிசபெத்தை உங்கள்ட்ட இருந்து காப்பாத்ததான் நான் இதெல்லாம் பண்ணேன்னு ஷார்லட் பிரசன்ட்ல சொன்னதும் ஆண்டனோட குட்டம்லாம் வெளியே வர மாதிரி இருக்குல்ல. இங்க சொல்றத ஷார்லட் வெளியே போய் சொல்லிட்டானா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடும். சோ ஆண்டன் ஷார்லட்டோட கை கால் ரெண்டையும் கட்டி போட்டு தர 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 தரன்னு கீழே எழுத்துட்டு வராங்க. ஷார்லட்டும் போராடுறா. ஒரு கட்டத்துல அவனை அடிச்சு போட்டு இவங்கிட்ட மாட்டி விட்ட எலிசபெத்துக்கும் ஒரு டிச்சா கொடுத்துட்டு தப்பிக்கலான்னு பார்த்தா உடா மாட்டுறானுங்க, புஷ்டானுங்க. அப்படியே அடுத்த சீன்லங்க ஷார்லட்டுக்கு பக்காவான ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு ஒரு சேர்ல உட்கார வச்சவனுங்க கால் ரெண்டையும் சங்கிலியால கட்டானுங்க. ஷார்லட் நினைச்சாலும் எழுந்து போக முடியாது. ஷார்லட்டுக்கு முன்னால சீலோ வச்சிட்டானுங்க. இதோட ஆடியன்ஸ் மாதிரி ஆண்டன், செங்கோடா, கார்கோடா, பலோமா, எலிசபெத் இவங்க எல்லாம் நின்னுகிட்டு சின்ன வயசுல இருந்து உன்னை உருவாக்க நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம், நீ என்னடானா நான் பண்றதெல்லாம் காமோன்னு முத்திர குத்தி அபாண்டமா என் மேல பழி போடுறல்ல, இப்ப உனக்கு ஒரு சேலஞ்சுமா, இருக்கிறதுலயே கஷ்டமான ஒரு டோன் இருக்கு பாத்தியா, அதை பண்ணி வாசிச்சு காட்டணும், எந்த தப்பு இல்லாம கரெக்டா வாசிச்சுட்ட நீ இங்க இருந்து போலாம், அப்படி இல்லனா பனிஷ்மெண்ட் என்னன்னு உனக்கு தெரியும்ல, பட் அந்த பனிஷ்மெண்ட்டை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன், யாருக்கு கொடுக்க போறேன்னு பாக்குறியா அப்படின்னு இந்த ஸ்கூலுக்கு புதுசா ஒரு பொண்ணு வந்தாலங்க. பலோமாவை விட்டு அவளை கூட்டிட்டு வர சொல்லி பனிஷ்மெண்ட் இந்த பொண்ணுக்கு தான்றான். டே 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 நியாயமா பண்றா, இதெல்லாம் அநியாயம்டா, சின்ன பொண்ணுடா அவ, உனக்கு எது பண்ணணும்னாலும் என்கிட்ட வாடா, அந்த பொண்ணை விட்டுடுறா. ஏமா பலோமா நீயும் ஒரு பொம்பளை தானே,
அவன் தான் அப்படி பண்றானா, அவனை திருத்தாம மனசாட்சி இல்லாம நடந்துக்கிறியம்மா அப்படின்னு ஷார்லட் கதையா சொன்னாலும் டைம் ஆகுது, சீக்கிரம் வாசி, பெர்ஃபெக்ஷன் முக்கியம் பிகிலே, அது மிஸ் ஆச்சுன்னா மிஸ் ஆக வேண்டிய விஷயம் எல்லாம் மிஸ் ஆகாம கரெக்டா நடக்கும் அப்படின்னு ஷார்லட் வாசிச்சே ஆகணும்ன்றதுல ஆண்டன் உறுதியா இருக்கான். சரி, அந்த பொண்ணை காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கு, முயற்சி பண்ணுவோன்னு ஷார்லட்டும் வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் எல்லாமே கரெக்டா தான் போகுது. ஆண்டனும் ரசிச்சுட்டு இருக்கான். திடீர்னு ஒரு சின்ன ஷேக்கு. அப்படின்னா ஷார்லட் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. ஓ மை காட், இவ பண்ண தப்புனால அந்த பொண்ணுக்கு என்ன ஆக போதோ அப்படின்னு நம்ம பதறிட்டு இருந்தா உடனே ஆண்டன் தோசையை திருப்பி போட்டான். நீ தப்பு பண்ணுவ, அதுக்கு இந்த பொண்ணு தண்டனை அனுபவிக்கணுமா? நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய கேவலவாதி எல்லாம் இல்லம்மா, நான் என்ன பொண்ணுங்களுக்கு அலையிறவனா? சே சே சே, அந்த பொண்ணுங்க தப்பு பண்ணிட்டா அவங்கள திருத்துறவன். இந்த பொண்ணு பார்க்க வேண்டியதுன்னு எவ்வளவோ இருக்கு, இவள நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணை அனுப்பிட்டு நீ பண்ண தப்புக்கான தண்டனைய நீ தான் அனுபவிக்கணும். செங்கோடா கார்கோடா, முதல்ல நீங்க ஆரம்பிங்க, பின்னாலே வந்து அண்ணன் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பலோமா ஆண்டன் ரெண்டு பேரும் அந்த ரூமை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அடேங்கப்பா, இந்த ரெண்டு பிஸ்னாரிங்களுக்கும் மூஞ்சில என்ன ஒரு தேஜஸ். எலிசபெத் ஊத்தி கொடுத்த சரக குச்சிக்கிட்டே ஷார்லட் கிட்ட நெருங்க. இருங்க இருங்க இருங்க, முதல்ல நீங்க போனா எப்படி? ஏன் ஒரு கைய பறி போக வச்சு இவ என்ன எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணிட்டா? அவளுக்கு ஃபர்ஸ்ட் நான் தான் தண்டனையை கொடுப்பேன். அவ ரெண்டு காலையும் விரிச்சு புடிங்க, இப்ப என்ன பண்றான்னு பாருங்க அப்படின்னு எலிசபெத் ஷார்லட் கிட்ட நெருங்குறா. என்னமோ நாக போதுறான்னு நினைச்சா அட 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 அட, ரெண்டு பொண்ணுங்களும் சேர்ந்து நமக்கு ஒரு ரகலையான ட்விஸ்டை கொடுக்குறாங்க. எலிசபெத் ஊத்தி கொடுத்த சரக குச்சானுங்கள்ல செங்கோடன் கார்கோடன் அவனுங்க அங்கேயே மயக்கம் போட்டு கீழே விழுந்து மேலாக்கா போயிட்டானுங்க. அகைன் இங்க சீனை கட் பண்ணி நடந்த எல்லாத்தையும் ரிவர்ஸ்லயே கொண்டு போய் எலிசபெத் ஷார்லட் எந்த வீட்டுல தங்கி இருந்தாலோ அங்க அவளை மடக்கி பிடிச்சால அந்த சீனுக்கு போறாங்க. எலிசபெத் ஷார்லட்டோட மூஞ்சில காலை வச்சதும் எனக்கு உன் மேல கொஞ்சம் நஞ்ச கோவலாம் இல்லடி, உன்னை கொன்னுலாம் போல இருக்கு, ஆனாலும் ஒரு விதத்துல நீ என்கிட்ட அன்னைக்கு சொன்னது கரெக்ட் தான்னு இப்ப எனக்கு தோணுது அப்படின்னு எலிசபெத் சொன்னதோட பிளாஷ்பேக்குள்ள ஒரு பிளாஷ்பேக். ஷார்லட் பிளான் போட்டு எலிசபெத்தோட கைய வெட்ட வச்சால, அதோட அங்க எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு தானே நம்ம நினைச்சோம். இல்லங்க, எலிசபெத்தோட கை வெட்டப்பட்டதுமே அவளுக்கு ஆலுசினேஷன் எல்லாம் போய் தெளிவாயிட்டா. அடி சக்காலத்தி மவ சக்காலத்தி, ஏன்டி இந்த மாதிரி பண்ண? நான் உனக்கு என்னடி பாவம் பண்ண? இப்ப என் கை போச்சேடி, இனிமேல் என்னால எப்படி சீல வாசிக்க முடியும் அப்படின்னு எலிசபெத் அழுதுருக்கா. நான் உனக்கு நல்லதாமா பண்ணிருக்கேன், சின்ன வயசுல இருந்து அந்த ஸ்கூல்ல உனக்கு என்னெல்லாம் பண்ணாங்கன்னு ஐ நோ, எனக்கும் அதே தான் பண்ணானுங்க. நம்மள திருத்துறோம்னு நினைச்சு அவனுங்க அதை பண்றானுங்க. ஆனா பச்சையா சொல்லணும்னா அதுக்கு பேரு ரேப்பு. அவனுங்கள்ட்ட அதெல்லாம் அனுபவிச்சு அப்படி பேரு புகழ வாங்கி நம்ம என்ன பண்ண போறோம்? நீ வெளியே வரதுக்கு உங்ககிட்ட ஸ்ட்ராங்கான ரீசன் இல்லனா அவனுங்க உன்னை விட மாட்டானுங்க. எனக்கு அம்மா உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நான் வந்துட்டேன், நீ எப்படி வருவ? உன் ஒரு கையை எடுத்தா மட்டும்தான் உன் வாழ்க்கையே தப்பிக்கும். இப்ப கூட நீ என்ன நம்பலன்னு வையன், ஒரு கை போயிடுச்சு இல்ல, நேரா போய் ஆண்டன்ட்ட நில்லு, நீ அவனுக்கு யூஸ் இல்லன்னு உன்னை கிட்ட கூட சேர்க்க மாட்டான். அப்புறமாச்சு என்ன நம்புன்னு ஷார்லட் சொல்லியிருக்கா. அவ சொன்ன மாதிரியே தானே நடந்துச்சு. அப்புறம் தாங்க எலிசபெத்துக்கு புரிஞ்சிருக்கு, இவ்வளோ நாள் நம்மள இங்க வச்சு இன்னெல்லாம் பண்ணிட்டு நம்ம யூஸ் இல்லன்னதும் குப்பை மாதிரி தூக்கி போட்டான்ல, அவனை விடக்கூடாது. நமக்கும் ஷார்லட்டுக்கும் நடந்தது இனிமேல் வேற எந்த பொண்ணுங்களுக்கும் நடக்கூடாது. அவனுங்களை பழி வாங்கியே ஆகணும்னு நினைச்சுதான் எலிசபெத் ஷார்லட்டை போய் பார்த்திருக்கா. எனக்கு ஹெல்ப் வேணும், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்கள பழி வாங்கி ஆகணும்னு கேட்டிருக்கா. உனக்கு இல்லாததா நான் வேணா பண்றமா, வா போலான்னு ஷார்லட்டும் சொல்ல போய் பிளான போட்டு தாங்க ரெண்டு பேரும் வந்திருக்காளுங்க. பிளான் போட்ட மாதிரி செங்கோடா கார்கோடா முச்சாச்சு. பலோமா அவளுக்கும் குடிச்ச சரக்குல ட்ரக்க கலந்து கொடுத்து போதையில இருக்கும் போதே கத்தியால குத்தி அவ கதையும் முச்சாச்சு. மீதி இருக்கிறது ஆண்டன் மட்டும்தான். ஆண்டனும் எப்படியாவது தப்பிச்சிடணும்னு பிரெயின் வாஷ் எல்லாம் பண்றான் எலிசபெத்த. ஷார்லட் உனக்கு என்னெல்லாம் பண்ணா ஞாபகம் இல்லையா? அவ கூடவே செட்டு சேர்ந்து இந்த மாதிரி பண்றியேன்னு. அவ எனக்கு நல்லது தானே பண்ணா, இருட்டுல இருந்த என்ன வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்கா. சோ எனக்கு ஒண்ணு தப்பா தெரியலன்னு அவனை முடிக்கிறது கன்ஃபார்ம். அந்த கேப்ல ஷார்லட் தலையில போட்டிருக்க விக கட்டுறாங்க. இவளதான் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல வச்சு மொட்டெல்லாம் அடிச்சாங்களே. சோ போன முடி இன்னும் முழுசா வளரல, அதனால விக்கு மாட்டிருக்கா. சோ பாத்தியாடா உன்னால நான் எந்த நிலைமைக்கு வந்துட்டேன்னு, இனிமேலும் உன்னை விட முடியும் அப்படின்னு ரெண்டு பேரும் அவனை போட்டு தள்ள போராடுறாளுங்க. அவனும் விடாம பதில் தாக்குதல் நடத்தி பங்கம் பண்றான். கடைசியா சத்தக்குன்னு கத்தியால ரெண்டு போடு போட இதோட படம் முடிஞ்சிடும் பார்த்தா அது தாங்க இல்ல. படத்தோட டேர்னிங் பாயிண்டே இங்கதான். அவனை அப்படியே கொண்டு இருந்தா கூட அது பெரிய தண்டனை இல்லைங்க. அவனை என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? அவன் ரெண்டு கை ரெண்டு காலையும் வெட்டி கண்ணு வாயி ரெண்டையும் நூலால தச்சிட்டு காதை மட்டும் ஓப்பன்ல விட்டாங்க. ஒரு சேர்ல உட்கார வச்சு நல்லா உலக நாடுகள் ஒதுக்கி வச்ச உக்ரைன் ஓனா மாதிரி இருந்துகிட்டு, பர்ஃபெக்ஷனா கேக்குது உனக்கு பர்ஃபெக்ஷன், இப்ப நாங்க ரெண்டு பேரும் வாசிக்கிறோம், அதுல பர்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையான்னு கேட்டுக்கினே சாவிடா அப்படின்னு சீலோவுக்கு பின்னால உட்கார்ந்த எலிசபெத் ஷார்லட் ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு கையால சீலோல வாசிப்ப போட ஆண்டன் காதல அந்த வாசிப்பும் விழுந்துட்டு இருக்க. அதை கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா உயிர் பிரியும் போதேங்க படத்தோட கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.